வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தாவேகா தலைவர் விஜய் மற்றும் சங்கீதா விஜய்க்கு இடையே நடந்துட்டு இருக்க அந்த விவாகரத்து வழக்கு வந்து நாளுக்கு நாள் வந்து ஒரு புதிய சர்ச்சையை கிளப்பிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு வந்து சங்கீதா விஜய் கோர்ட்டில் வந்து இரண்டாவது மனு தாக்கல் பண்ணியிருக்கிற விஷயமா இருக்கட்டும், அதுக்கப்புறமேலே ஏஜிஎஸ் மகனோட திருமணத்துக்கு இன்னைக்கு விஜய் மற்றும் த்ரிஷா கிருஷ்ணன் வந்து இணைஞ்சு வந்ததாக இருக்கட்டும், ஒரே கலர் ட்ரெஸ்ஸில் ஒரே காரில் வந்துட்டு போனது, இந்த மாதிரி நாளுக்கு நாள் நடக்கிற விஷயங்கள் வந்து இந்த விவாகரத்து சர்ச்சையை அதிகப்படுத்திக்கிட்டே வருது அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சங்கீதா விஜய் கொடுத்துருக்கிற அந்த கோர்ட்டில் கொடுத்துருக்க அந்த இரண்டாவது மனு வந்து இன்னும் மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பி இருக்குது. அதில் அவங்க தன்னை விஜய் தரப்பு மிரட்டியதாகவும் சென்னையில் தன்னை தங்க விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் அவங்களுடைய தரப்பு எனக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது, எனக்கு வந்து போலீஸ் பாதுகாப்போட நான் நீலாங்கரை வீட்டில் தங்கறதுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை அது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க விஷயங்கள் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் பரபரப்பை ஏற்படுத்திட்டு வருது. பெரிய பெரிய தலைவர்களாகட்டும் நிறைய பேர் வந்து அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு வராங்க. நாங்கள் சங்கீதா விஜய் பக்கம் நிற்கிறோம், அவங்களோட கருத்துக்களில் உண்மை நியாயம் இருக்குது, நாங்கள் வந்து எப்போவுமே அவங்க பக்கம் தான் நிற்போம், அவங்களுக்கு டிவோர்ஸ் வேணுங்கிற பட்சத்தில் அதை நாங்கள் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு அவங்க கூட உறுதுணையாக நிற்போம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்துக்களை இன்றைக்கி கிருத்திகா உதயநிதியில் இருந்து இன்னைக்கு தமிழிசை சவுந்தரராஜன்ல இருந்து நிறைய பெண்கள் வந்து அவங்களுக்கு ஆதரவாக கருத்துக்கள் தெரிவிச்சுட்டு வர நிலையில் இன்றைக்கி வந்து விஜயோட நீண்ட கால நண்பரான ஸ்ரீமன் வந்து அவங்களுடைய டிவோர்ஸை பற்றி ஒரு விஷயத்த சொல்ல வந்திருக்கிறாரு. அந்த லைவில் அவங்களுக்கும் இன்னொரு முகம் தெரியாத ஒரு நபருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டு வாக்குவாதத்தில் போய் முடிஞ்சிருக்குது. அவர் வந்து சரமாரியான கெட்ட வார்த்தைகளை பேச அதுக்கு ஸ்ரீமன் வந்து தக்க முறையில் பதிலளிச்சிருக்கிறாரு. இந்த முக்கியமான விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து இந்த பார்க்குற போது நீங்கள் நம்ம சிபி ட்ரெண்டிங் பதிவு வந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நடிகர் ஸ்ரீமன் அவர் வந்து விஜயோட நீண்ட கால நெருங்கிய நண்பர் அப்படிங்கிறது பலருக்கும் தெரிஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு அவர் ஃபீல்ட் அவுட் ஆயிருக்காரு அப்படிங்கிற விமர்சனங்களை அவர் மேலே முன்வச்சிட்டு வராங்க. இந்த நிலையில் அவர் ஒரு இந்த லைவுக்கு வந்து நிறைய ஃபேன்ஸுக்கு பதில் சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. அதில் வந்து ஒரு ஃபேன் வந்து என்ன அவங்கக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்களா, இந்த மாதிரி தாவேகா தலைவர் விஜய் மற்றும் சங்கீதாவோட விவாகரத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு, இது வந்து அவங்களுடைய பர்சனல் விஷயம் பிரதர், அதில் வந்து நம்ம தலையிட முடியாது, இதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்கலாம், அது யார் பக்கம் தப்பு அப்படிங்கிறது கணவன் மனைவிக்கு இடையான பிரச்சனை, இதில் வந்து யாருமே மூக்க நுழைக்கிறது வந்து ரொம்ப அநாகரிகமான விஷயம், அரசியல் நாகரிகம் வேற, ப்ரைவேட் விஷயம் வேற அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நியூஸ் பாருங்கள், டெய்லி அப்டேட்டை கேளுங்க, இந்த மாதிரி ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமே இன்னொரு ஃபேன் என்ன அப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, த்ரிஷா கூட ஏஜிஎஸ் திருமணத்துக்கு போனது சரியா தவறா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அவங்க நட்பு ரீதியில் தானே போயிருக்காங்க, இதில் என்ன தவறு இருக்க போகுது, அவங்க 2 பேருமே தொழில்முறை நண்பர்கள், யாரோ தெரியாத ஒரு பொண்ணு அவர் கூட்டிகிட்டு வந்து இன்னைக்கு போனால் தான் அது ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்புமே தவிர, அவங்க 2 பேருமே கிட்டத்தட்ட நீண்ட கால நண்பர்கள். 3-4 படங்கள் வந்து அவங்க வெற்றி படங்களை கொடுத்துருக்குறாங்க. இதிலேருந்து அவங்க ஒரு நண்பர்கள் அப்படிங்கிறதுல தவிர எனக்கு அதில் வேறு எந்த விதமான தவறும் தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடியே ரவிமோகனும் கெனிஷாவும் வந்தது பெரிய சர்ச்சையை கிளப்புச்சு. அதாவது கல்பாத்தி அகோரமோட அந்த ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு அவங்க 2 பேரும் சேர்ந்து வந்தது சர்ச்சையை ஏற்படுத்துச்சுன்னா, அதுக்கு காரணம் வந்து கெனிஷா வந்து இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப புதுசு, அவங்க ரவிமோகன் மூலமாக தான் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே நுழையிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கிளப்பில் பாட்டு பாடுற பொண்ணாக தான் அவங்கள வந்து அதிகபட்சம் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் தான் ரவிமோகனோட காதலியாக இன்றைக்கி வந்து அறிமுகம் ஆகியிருக்கிறாங்க. ஆனால் த்ரிஷாவும் விஜயும் அப்படி கிடையாது, அவங்க நீண்ட காலமாகவே தொழில்முறை நண்பர்கள். இதிலேருந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற நட்பு தான் எனக்கு தெரியுதே தவிர அதில் எனக்கு வேறு எந்த தவறான விஷயமும் தெரியல. அந்த திருமணத்துக்கு 2 பேருமே போக வேண்டியதாக இருக்கும். ஸோ அதில் 2 பேருமே கலந்துருக்கிறாங்க. இதில் என்ன இருக்க போகுது, இப்போ அவர் இருக்கிற அந்த நெருக்கடியான விஷயத்துக்கு அவருக்கு இப்போ ஒரு நண்பர்களோட உதவி தேவை, அதுதான் அவர் செஞ்சுருக்கிறாரு. இதில் எனக்கு தப்பாக எதுவும் தெரியல, நீங்கள் தப்பாக அதுக்கு அர்த்தம் செஞ்சுக்கிட்டா அதுக்கு என்னால் எந்த பதிலும் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஸ்ரீமன் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமேலு இன்னொரு ஃபேன் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சரி நீங்கள் தவறு இல்லை அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ வந்து வெளிப்படையாக ஒரு அறிக்கையை அவர் விட வேண்டியது தானே, இந்த மாதிரி விவாகரத்து கொடுக்குறதுல எனக்கு சம்மந்தம், அவங்களுக்கும் எனக்கு எந்த உறவும் கிடையாது, அதில் நான் தலையிட விரும்பலை அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு, அது வந்து அவருடைய பிரச்சனை ப்ரோ, நீங்கள் அது அவர்கிட்ட தான் கேட்கணும், உங்களுக்கு அப்படி ரொம்ப அது க்யூரியஸாக இருந்ததுன்னா நீங்கள் போய் அவர்கிட்ட கேளுங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்ரீமன் பதில் சொன்னதுக்கு, அவர் வந்து நீ ஃபீல்ட் அவுட் ஆன நாய் தானே, வாயை மூடிட்டு போ, அந்த மாதிரி ரொம்ப தேவையில்லாத ரொம்ப ஆக்வர்டான சில கெட்ட வார்த்தைகளை வந்து அந்த
ஃபேன் வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதனால மன உளைச்சலான ஸ்ரீமன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டென்ஷன் ஆகாத ரொம்ப காமா என்ன சொல்லியிருக்காருன்னா, பிரதர் நீங்க இப்ப சொன்ன இந்த விஷயங்களுக்கான அர்த்தத்த போய் உங்க அப்பா, அம்மா கிட்ட கேளுங்க. கண்டிப்பா அவங்க பதில் சொல்லுவாங்க. அப்படிங்கிற மாரி சொன்னதுக்கு, அவரு கோவப்பட்டுட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லைவ்ல அ அதெல்லாம் எனக்கு தெரியும். வேலைய பார்த்துக்கிட்டு போ அப்படிங்கிற மாரி இன்னும் ரொம்ப மோசமான கெட்ட வார்த்தைகள பயன்படுத்தியிருக்கிறாரு. அதுக்கு வந்து ஸ்ரீமன் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "ஓ! அப்படியா? உங்களுக்கு வந்து குழந்தைங்கள படிக்க வைக்கிற வேலை, சம்பாரிக்கிற வேலை அப்படின்லாம் எதுவுமே கிடையாதா? போய் உங்க உடம்ப பார்த்துக்காங்க. தேவையில்லாத மத்தவங்க விஷயத்துல மூக்க நுழைச்சா உங்களுடைய மூக்கு உடைஞ்சு போயிரும். இப்ப நீங்க மூக்கு உடைப்பட்ட நிலையில தான் இப்ப இந்த லைவ்ல இருக்கிறீங்க." அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அந்த லைவ்ல வந்த நபர் வந்து ரொம்பவும் கெட்ட வார்த்தைகள பயன்படுத்துனதுனால, மத்த எல்லாருமே ப்ளீஸ் இப்படி பேசாதீங்க. இது ரொம்ப அநாகரிகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அவர் பக்கம் வந்து கோவமா பேச ஆரம்பிச்சதுனால, அவர் வந்து ரிப்ளை பண்றத நிறுத்திட்டு போயிட்டாரு. இது வந்து இப்ப ரொம்ப சோஷியல் மீடியால ஒரு சர்ச்சைய கிளப்பிட்டு இருக்குது. லைவ்ல நீங்க ப அ அ நெறைய கொஸ்டின்ஸ கேட்கலாம். அதுக்கு பதில் சொல்றதும், சொல்லாததும் அவங்களுடைய விஷயம். அதுக்காக நீங்க வந்து தேவையில்லாத வார்த்தைகள பயன்படுத்துறது ரொம்ப அநாகரிகமா இருக்குது. இப்படிதான் அநாகரிகமான விஷயங்கள் வந்து இன்னைக்கு வந்து விஜய் சுத்தி நகர்ந்துட்டு இருக்கிறது மாரி நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாரி ஸ்ரீமன் சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய விஷயம் வந்து அது அவங்களுடைய பெர்சனல். அவர் வந்து அரசியல் ரீதியா ஏதாவது ஒரு தப்பு பண்ணுனா, அவர மக்களோ இல்ல வேற தலைவர்களோ தட்டி கேட்கறதுக்கு முழு உரிமை இருக்குது. ஆனா அவருடைய சொந்த விஷயத்த தோண்டி கேட்கறதுக்கு யாருக்குமே எந்த உரிமையும் கிடையாது. அது ரசிகர்களா இருந்தாலும் சரி. ஏன்னா கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது ரொம்பவும் ஒரு புனிதமான விஷயம். அதுல 2 பேர தவிர 3வது நபர் நுழையறதுக்கே உரிமை கிடையாது. அப்படிங்கிற பட்சத்துல நாம வந்து அவங்களுடைய விவாகரத்த பத்தி விவாக விவ அவங்களுடைய விவாகரத்த பத்தி கருத்து சொல்றது அப்படிங்கிறது அவங்களுடைய பெட்ரூம எட்டி பார்க்கறத விட ரொம்ப அநாகரிகமான செயலா நான் நினைக்கிறேன். தயவுசெய்து இந்த விஷயத்த விட்டுட்டு இதுக்கு மேல நடக்கிற விஷயங்கள பாருங்க. நாளுக்கு நாள் இந்த சர்ச்சைய நீங்க பெருசு பண்றதுனால தான் இது இன்னும் சோஷியல் மீடியால ட்ரெண்டிங்லேயே இருக்குது. தயவுசெய்து இதை விட்டுட்டீங்கன்னா அடுத்தடுத்து நடத்த முன்னேற்றமான விஷயங்களை ஏதாவது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீமன் முடிச்சுட்டு அந்த லைவ்ல இருந்து போயிருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சங்கீதா விஜய் வந்து 2வதா ஒரு மனுவை இன்னைக்கு கோர்ட்ல சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் இந்த டிவோர்ஸ் கேஸ 2025 செப்டம்பர்ல நான் சப்மிட் பண்ணினேன். நான் சப்மிட் பண்ணும்போதே அந்த நடிகை வந்து 1 மந்த் நான் கரெக்ட்டா இந்த மனுவை சப்மிட் பண்ண நான் 1 மந்த் கழிச்சு ஒரு ட்வீட் போடுறாங்க. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்காக வந்து மத்தவங்க முடிவு எடுக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷத்த குடுக்குது. அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அவங்களும் விஜயும் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க. கூடிய சீக்கிரமே அவங்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அப்படிங்கிற மாரி நெறைய விஷயங்கள அந்த நடிகை வந்து மறைமுகமா அவங்களுடைய ட்வீட்ல சொல்லிட்டு தான் வராங்க. அத நான் இன்னும் கவனிச்சுட்டு தான் வரேன். அதனால தான் எனக்கும் சரி, என் குழந்தைகளுக்கும் சரி, அவங்க வந்து நடிகர் விஜயோட ஃபோட்டோக்கள அப்லோட் பண்ணும்போது எங்களுக்கு தெரியாமயே எங்க மனசு வந்து மன உளைச்சலுக்கு உள்ளாகுறத நாங்க உணர்றோம். நாங்க உணர்ந்துட்டு தான் இந்த ரொம்ப கடினமான இந்த முடிவ நாங்க சீக்கிரம் எடுத்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து விலகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து நான் சீக்கிரம் விலகறனோ, அந்த அளவுக்கு என்னுடைய ஹெல்த்தும் சரி, என்னுடைய குழந்தைங்களோட ஃபியூச்சரையும் சரி நான் செக்யூர் பண்றதுக்கு விரும்புறேன். அப்படிங்கிற மாரி ரொம்ப போல்டா பேசியிருக்காங்க.